தோழர்களே, பாட்டாளி வர்க்கத்தின் மகத்தான மேதை காரல் மார்க்ஸ் அவர்களை நினைவு கூர்ந்தபடி இந்த மேடையில் நிற்கிறோம். உலகத்தின் புகழ்வாய்ந்த நூல் நிலையங்களில் ஒன்று கன்னிமாரால் நூல் நிலையம். இங்கேதான் மார்க்ஸ் புத்தகங்கள் தடை செய்யப்பட்டது, போல்ஷிவிக் புத்தகங்கள் தடை செய்யப்பட்டது. ஆனால் வரலாறு ஒரு சுற்றி எந்த மனிதரின் புத்தகங்கள் தடை செய்யப்பட்டதோ அந்த மனிதர் இன்றைக்கு சிலையாக இங்கே நிற்க வேண்டிய காலச்சூழல் உருவாகி இருக்கிறது. நம்முடைய முதல்வரை இந்த நேரத்தில் இணைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதேபோன்று கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மார்க்ஸ் என்ற சொல்லையே கடும் குற்றமாக கருதினார்கள். அங்கே இன்றைக்கு சிலை வடிவில் இருக்கிறார். அதே போன்று தமிழகத்தின் தந்தை பெரியாரும் அந்த பல்கலைக்கழகத்தில் சிலை வடிவாக இருக்கிறார். எனவே பகுத்தறிவாளர்கள், விடுதலை கருத்துக்கள், மானுடத்தின் மதிப்புமிக்க கருத்தியல்கள், இதை வெல்லுவதற்கு உலகில் எந்த ஆயுதமும் இல்லை என்பதற்கு மார்க்ஸ் சாட்சியாக இருக்கிறார். போர்களற்ற ஒரு உலகம், நீதி நிறைந்த ஒரு உலகம், அடக்குமுறையும் அநீதியும் இல்லாத ஒரு உலகம், மானுடத்தின் முழு நிறை விடுதலை என்கிற அந்த சொல்லும் சிந்தனையும் இருக்கிற வரை மார்க்ஸ் வாழ்வார். அவரது திசைதான் மானுடத்தின் மகத்தான திசை. அந்த திசை நோக்கி முற்போக்காளர்கள், டாக்டர் அம்பேத்கர் கருத்தியல், தந்தை பெரியார் கருத்தியல் கொண்டவர்கள் அந்த திசையில் பயணிப்போம். மார்க்சியம் வெல்லும். அதுதான் உலகத்தின் மகத்தான திசை. வணக்கம். இதெல்லாம் முடிச்சுட்டேன். மார்க்ஸ் சார் கொஞ்சம் பின்னாடி போங்க சார். பிரதர் கொஞ்சம் பின்னாடி போங்க பிரதர், கொஞ்சம் பின்னாடி போங்க. நான் மைக் பிடிக்காது சார், கொஞ்சம் பின்னாடி போங்க சார். எல்லாமே பிரஸ் தான், எல்லாமே பிரஸ். உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய மகத்தான தலைவர் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. உலகின் தலைசிறந்த சிந்தனையாளர்கள் ஒருவராக இன்றைக்கும் போற்றப்படுபவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். அவருடைய தத்துவத்தை, உழைப்பாளி மக்களுக்கான அவருடைய தத்துவத்தை உழைப்பாளி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் மார்க்சியவாதிகள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படையான கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதற்கான சபதத்தை மார்க்ஸ் சிலை முன்பாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்களுக்கு விடுதலை, அவர்களுடைய முன்னேற்றம், அதற்கான முறையில் மார்க்சிய தத்துவத்தை பரவலாக்குவதற்கும் அதை மேலும் வளர்த்தெடுப்பதற்குமான முயற்சியில் இடதுசாரிகள் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.